Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB syllabus zoology. Unit third one, biostatistics. அதில் மீடியனுக்கு ஆல்ரெடி இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கும் டிஸ்கிரிட் சீரீஸ்க்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி கண்டினியூஸ் சீரீஸ்க்கான சம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியத்தில் வந்து சுவாலஜிக்காக படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஸ்டினில் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கொடுத்த மார்க்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸா, அந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கதை வந்து எக்ஸா வச்சுக்குவோம். அடுத்த ஃப்ரீக்குவென்சியை எஃப்ஆ எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ மற்ற சீரீஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் இன்டர்வல் இந்த 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து மற்ற இண்டிவிஜுவல் சீரீஸ்லேயோ இல்லை டிஸ்கிரிட் சீரீஸ்லேயோ வந்து வராது. ஒன்லி கண்டினியூஸ் சீரீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கிளாஸ் இன்டர்வல் வரும். ஸோ கொடுத்துருக்க மாடல் கொஸ்டினை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு வந்து எந்த ஃபார்முலா வந்து சூட்டபிளாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது எப்போதுமே நம்ம சம்மு கொடுத்துருந்தா அதில் ஃப்ரீக்குவென்சி கொடுத்தா அதை டோட்டல் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் ஃப்ரீக்குவென்சியை வந்து டோட்டல் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரீக்குவென்சியை டோட்டல் பண்ணும்போது 160 வருது. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு n/2 அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு இந்த 160யை போட்டு டிவைட் பண்ணணும். இப்போ 160க்கு n/2 என்னுக்கு மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 160. ஸோ 160/2 போட்டு இது 2ஆல் அடித்தோன்னா 80 கிடைக்கிது. ஓகேவா, 80 வந்து கிடைக்கிது. இப்போ இந்த 80வை இங்கே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கணும். இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஸ்கிரீட் சீரீஸில். 22 ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுட்டு அதோட அடுத்ததை கூட்டி எழுதணும். இப்போ 22, 38, 60, 60 + 40, 6, 106, 106 + 34, 140 இப்படி ஒன்று கூட்டி எழுதுனா தட் இஸ் அதுதான் வந்து சிஎஃப், குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அங்கே ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் n/2 ஃபார்முலாவுக்குன்னா 80. இந்த 80 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் பார்க்கும்போது 60க்கும் 106க்கும் இடையில தான் இந்த 80 வந்து இருக்கும். ஓகேவா, இந்த 60க்கும் 180க்கும் இடையில எப்போதுமே குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி என்ன செய்வோம், ரெண்டு நம்பருக்கு இடையிலனா அதை ஹையர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி ஏதோ அதுக்கு நேராக உள்ள எக்ஸில் உள்ள மார்க்கை வந்து எடுப்போம். ஸோ இங்கே ஒரு 60, 106 அப்படிங்கும்போது 106க்கு நேராக இருக்கிற இந்த 20 to 30 அப்படிங்கிற கிளாஸ் இன்டர்வலை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா 106, அந்த 106க்கு நேராக இருக்கிற மார்க்ஸ் கிளாஸ் இன்டர்வல் வந்து 20 to 30. இதை நம்ம வச்சு தான் இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம போட போகிறோம். இப்போ இதுதான் ஃபார்முலா. மீடியன் இஸ் ஈக்குவல் டு L + லோவர் லிமிட் Lங்கிறது n/2 - CF/F ஃப்ரீக்குவென்சி இன்டு C. ஓகேவா, கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவோம். இப்போ இதுதான் ஃபார்முலா L + n/2 - CF/F இன்டு C. இதுக்கு வந்து இதில் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா L லோவர் லிமிட்டு இங்கே பார்த்தோம் 106க்கு நேராக இருக்க கிளாஸ் இன்டர்வலில் 20 to 30 இருக்குது. இதில் லோவர் லிமிட் என்னன்னா 20, அப்பர் லிமிட் 30. நம்ம எடுத்துக்க வேண்டியது இங்கே லோவர் லிமிட். ஸோ 20, அந்த 20யை எல்லுங்கிற இடத்துல அப்ளை பண்ணிடுறோம். லோவர் லிமிட்டுங்கிற இடத்துல எல்லுக்கு பதிலாக 20 + ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 160/2 அப்படியே போட்டோம் -CF. இல்லை குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி வந்து பீரியட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியை எடுக்கணும். 106க்கு முந்தினது ஹையர் வந்து 106, லோவர் வந்து 16 ஏற்கனவே சொன்னோமா. இங்கே கண்டுபிடிச்ச 80 எதுக்குள்ளே இருக்குன்னா 60க்குள்ளேயும் 106க்குள்ளேயும். அந்த ஹையரை எடுக்கக்கூடாது. இங்கே போடுற குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் லோவர் லிமிட் என்னென்னு பார்க்கணும். லோவர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி 60, அந்த 60 இங்கே போட்டுறணும். போட்டுட்டு பை
46 ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். கீழே உள்ள ஃப்ரீக்வன்சிக்கு பேர் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இங்கே எது உண்மையான ஃப்ரீக்வன்சின்னா அந்த 106க்கு நேராக இருக்க 46 தான் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த எஃப்ங்கிற இடத்துல ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியான 46 போட்டுட்டு இண்டு கிளாஸ் இன்டர்வல் வந்து 10, 20க்கும் 30க்கு இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 10. அப்போ இண்டு 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 160/2ங்கிறத மட்டும் டிவைட் பண்ணி 80 போட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டேன். -60/46 × 10. இப்போ அந்த 80லேருந்து 60 லெஸ் பண்ணால் 20/46 போட்டோம். 20 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 25/46 டிவைட் பண்ணால் 0.434 வருது × 10. அண்டு இப்போ இந்த 20யையும் அண்டு இதையும் வந்து இந்த 0.434 × 10 பெருக்கும்போது அந்த 0 போயிடும், 4.34 கிடைக்குது. அதை 20யோட ஆட் பண்ணும்போது 24.34 வந்து ஆன்சர் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம வந்து கண்டுபிடிச்ச மீடியன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் சீரீஸ்க்கான எக்ஸாம்பிள் சம்மு. இந்த ஆர்டர் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டலாம். மேக்ஸிமம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறது வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சம்மு வந்து பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடத்தினேன். கொடுத்துருக்க சம்மு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டாலே கண்டினியூஸ் சீரீஸ் தான். இப்போ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே நம்ம டோட்டல் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டல் பார்த்துட்டு n/2 ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். n/2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 160 160யை 2ஆல் டிவைட் பண்ணால் 80 கிடைக்கிது. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னோம்னாலே 22 கொடுத்துருக்கதோட ஆட் பண்ணி எழுதணும். அண்டு ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீடியன் ஃபார்முலாவில் பார்க்கும்போது வந்து L + n/2 - CF/F × C, இதுதான் வந்து ஃபார்முலா நமக்கு. இப்போ அதுபடி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லுக்கு லோவர் லிமிட் 20 வச்சுக்கிறோம். எண்ணுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 160/2. ஸோ 160/2 கொடுத்துட்டு -C வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 60, லோவர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் போடணும். ஸோ 60 போட்டோம் பை ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி 46 அதை போட்டுட்டோம் × 10. இப்படியே இதை வந்து இது எல்லாத்தையும் வந்து லெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணி ஆன்சரை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதோட வந்து மீடியன் முடியுது. மோடு ஈஸி தான். அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்சு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு நோட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோஸ்டாட்டை பொறுத்தவரை இவ்வளோ தான் கொடுக்க முடியுது. அதுக்கு மேலே தியரிட்டிக்கலான நோட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயோஸ்டாட்டை பொறுத்தவரையே நோட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஸ்டின்லையும் தியரிட்டிக்கலான நோட்ஸுங்கிறது வந்து அவங்க கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த டேட்டா இதுக்கு மட்டும்தான் வந்து ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக வரும். அண்டு மற்றது எல்லாமே கிராஃப் மாதிரியோ இல்லை காரிலேஷன் மாதிரி டாட்டு வச்சு இது என்ன காரிலேஷன் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயோஸ்டாட்டை பொறுத்தவரை தியரிக்காக நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அது உங்களுக்கும் அன்வான்டாக தான் இருக்கும், படித்தும் வேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதனால எதையும் வந்து இந்த கன்ஃபியூஸ் டவுட்டு அதுதான் மெயினாக நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், இது வருமா வராதா அப்படிங்கிற அந்த டவுட்டு மட்டும்தான் நம்மளை அந்த தோல்வி அப்படிங்கிற ஒன்றில் கொண்டு போய் நிறுத்துது. ஸோ கண்டிப்பாக என் வீடியோ இல்லை, யார் வீடியோ பார்த்தாலுமே டவுட்டு பட்டு பார்க்க வேண்டாம், வரும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி. ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் நடத்துனதில் கண்டிப்பாக ரிலேட்டட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கிளாஸ் ஆகும். அதை நீங்கள் வந்து லெசனை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ டவுட்டு வேண்டாம், நம்பி தான் படிக்கணும்.
ஓகேவா? நம்பி படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த க்ளூ ஏதோ ஒரு இடத்துல மைண்ட்ல நிக்கும். ஏதோ ஒண்ணோட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி, நீங்க ஆன்ஸர கொண்டு வர முடியும். ஸோ லெசன வந்து நம்பி படிங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.